ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சக்தி பீட பவனியிலே நேற்று ஹிங்குலாஜ் மாதா கோயிலை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஹிங்குலாஜ் மாதா கோயிலை பற்றிய புராண தகவல்கள். தந்திர சூடாமணியில் முதலாவது சக்தி பீடமாக கூறப்பட்டுள்ள இந்த ஆலயத்தை ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் தங்கள் வனவாசத்தின் போது தரிசித்ததாக தலவரலாறு கூறுகிறது. மேலும் மகாபாரதத்திலும் இக்கோவில் பற்றி கூறப்பட்டுள்ளது. பரசுராமர் காலத்தில் தற்போதைய சிந்து பகுதியை ரத்னசேன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அப்போது கிட்டத்தட்ட பரசுராமரின் சபதம் முடியும் காலம் வந்துவிட்டது. இந்த ரத்னசேன் என்பவன் சூரியகுல அரசன். அவனுக்கு 5 மனைவிகள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் சந்திரமுகி, பத்மினி, பத்மா, சுகுமாரி மற்றும் குஷாவதி என்பனவாகும். அவர்களின் மகன்கள் முறையே ஜெய்சன், பிந்துமான், விஷால், சந்திரசால் மற்றும் பரத் ஆகியோராவர். இவர்கள் அனைவரும் பரசுராமர் சிந்து பகுதியை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தியறிந்து கவலையுடன் அச்சத்துடனும் இருந்தனர். அதனால் சரஸ்வதி ஆற்றின் கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்திருந்த ததீச்சி முனிவரிடம் இவர்கள் அனைவரும் அடைக்கலம் புகுந்தனர். ரிஷிகள் ஆசிரம எல்லைக்குள் போரிடக்கூடாதென்று விதி இருந்ததால் பரசுராமர் அங்கு செல்லவில்லை. இவ்வாறு இருக்க ஒரு நாள் ரத்னசேன் மன்னன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது ஆசிரம எல்லையை அறியாமல் கடந்துவிட அதை உணர்ந்த பரசுராமர் தன் கோடரியால் அவன் சிரம் கொய்தார். அரசன் வெகு நேரமாகியும் ஆசிரமம் வந்து சேராததால் கவலையடைந்த மனைவிகளும் மகன்களும் காட்டில் தேடிய போது அவன் உடல் கிடைக்க அனைவரும் கதறி எழுதனர். அவ்வுடலை எடுத்துக்கொண்டு ஆசிரமம் வந்தனர். மனைவிகள் ஐவரும் தன் கணவன் சிதையிலேயே உடன்கட்டை ஏறி மாண்டனர். அரசனின் 5 மக்களையும் ததீச்சி முனிவர் பாதுகாத்தார். பரசுராமர் வந்து பார்த்தபோது அந்த 5வருக்கும் பிராமணர் போல் வேடமிட்டு வேதங்கள், மந்திரங்கள் முதலிய பல பயிற்சிகளை அளித்திருந்தார். அதனால் பரசுராமர் அவர்களை அடையாளம் காணாது சென்றார். பரசுராமர் சென்ற பிறகு ததீச்சி முனிவர் ஜெய்சேனுக்கு அவன் தம்பிகளுக்கும் பாதுகாப்பிற்காக இங்குலாதேவி மந்திரத்தை உபதேசித்தார்.